கிளம்பலாமா? எங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு வாங்க. பிஃபோர் எவ்ரி பிஸ்னஸ் ட்ராவல் ஷூ வாஷ் பண்ணுறது என்னோட சின்ன ரிச்சுவல். அண்ட் குயிக்காக லாண்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு ஃபார்மல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஏர்லி மார்னிங் என்னோட ஃப்ளைட். ஸோ மார்னிங் எழுந்துச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். அண்ட் கேபில் ஒரு 20 minutes ட்ராவல், திருப்பி அங்கேருந்து ட்ரெயினில் 1 hour ட்ராவல். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஆகும் எனக்கு வீட்டில் இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஒன்ஸ் ஏர்போர்ட் ரீச் ஆனதும் குயிக்காக லக்கேஜ் எல்லாமே செக்இன் பண்ணிவிட்டு போய் செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு உள்ளே போனால் செம்ம டயர்ட். ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுற டைமில் வேகமாக கொஞ்சம் ஒர்க்லாம் முடிக்க வேண்டியது இருந்தது, கொஞ்சம் மெயில்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ண வேண்டியது இருந்தது, அதையும் முடிச்சிட்டேன். ஸோ சப்போரோ ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஆன் டைமுக்கு டேக் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி வைக்கல ஆன் டைமுக்கு வந்து எனக்கு லேண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு என்னோட செகண்ட் லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் சிட்டி சென்டருக்குள்ளே போனோம். அதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour ஆகும். ஸோ அதுக்கு பஸ் பிடிச்சி சிட்டி சென்டர் வந்து சேர்ந்துட்டேன். செம்ம பசி. குயிக்காக ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வீடு போய் செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு அகெயின் இன்னொரு 30 minutes ஆச்சு. ஸோ எஸ், டோக்கியோ ஸ்டேஷன் வாஸ் வெரி க்ரௌடட். நான் ஆல்மோஸ்ட் 3 months டோக்கியோ ஸ்டேஷன் வரல, லைக் டோக்கியோ வரல. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்தது, எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. ஸோ நாளையிலேருந்து சுஷிடேக்கோட ஃபுல் அப்டேட் ரெகுலராக வரும். மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.